நான் நாராயணி பேசுகிறேன். சிந்தனை சிறுவர்கள் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ எழுத்தாளர் கி ராஜநாராயணன் அவர்கள் ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க. அவரோட எழுத்துக்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும். மிகப்பெரிய எழுத்தாளர், சாகித்ய அகாதமி விருதெல்லாம் வாங்கியிருக்காரு, இலக்கிய படைப்பாளி, சிறுகதை தொகுப்பும் எழுதியிருக்காரு. பெண்மனம்னு ஒரு சிறுகதை தொகுப்புலேருந்து ஒரு சின்ன கதை, கத்தரிக்காய் காளின்னு ஒரு கதை, அதுதான் நான் இன்னைக்கு அதை பற்றி பேச போகிறேன். அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. அது வட்டார வழக்கு, கரிசல் திருநெல்வேலி பக்கம் அந்த வட்டார வழக்கு பாஷையில பேசுறதுல எல்லாருக்கும் ரொம்ப தெரியும், அவர் வட்டார வழக்கு நல்லா பேசுவார்னு. நான் எங்கள் பக்கம் உள்ள வட்டார வழக்கில் பேச முயற்சி பண்ணுறேன், காரைக்குடி பக்கம் அப்போ அந்த ஊரில் கத்திரிக்காய் ரொம்ப ருசியாக இருக்கும் அப்படின்னு தான் கதையை ஆரம்பிக்கும். அந்த ஊர் கத்திரிக்காய் ருசிக்காகவே வேற ஊர்லேருந்து அந்த ஊரில் குடி வந்திருக்கவங்களாம் இருக்காங்க அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பாரு. அந்த ஊருக்கு பேர் இருக்காது, கதை மாந்தர்களுக்கு பேர் இருக்காது. மாமியா, மருமக, மகன் 3 பேர் தான். இந்த மருமகளும் இந்த கத்திரிக்காய் ருசிக்காக ஆசைப்பட்டு விசாரித்து இந்த பையனை கல்யாணம் பண்ணி, அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த பையனுக்கு கால் குறுக்கம் கத்திரிக்காய் கொள்ளை இருக்கு. குறுக்கங்கிற அளவு தெரியல நமக்கு, 1/4 ஏக்கர்னு வச்சுக்குவோம், நமக்கு புரியுற மாதிரி இருக்கிறதுக்கா. அந்த 1/4 ஏக்கர் கொள்ளைக்கு அவனுக்கு சொந்தக்காரன். சரி, கத்திரிக்காய் தோட்டத்துக்கே சொந்தக்காரன் அப்படின்னு நினைச்சு அவ கல்யாணம் பண்ணிட்டு வந்திருப்பான். ஆனா கல்யாணம் பண்ணி வந்த அன்னைக்கு சாப்பிட்டதுதான் அவ கத்திரிக்காய். அதுக்கப்புறம் அவளுக்கு கத்திரிக்காயே கிடைக்கல. அதுல மாமியாரோட குணத்தை காட்டுவார். எப்படின்னா, மற்றபடி ரொம்ப கொடுமைப்படுத்துற மாதிரி எல்லாம் இல்லை, இந்த கத்திரிக்காய் சமைக்கிறதுல மட்டும் மாமியார் காரி கொடுமைங்கிறது தெரியும். எப்படின்னா, 3 பேர் தான் காலையில வெள்ளனை எந்திரிச்சு கத்திரிக்காய் தோட்டத்துக்கு போற, கொல்லைக்கு போய் 3 பேரும் கத்திரிக்காயை பறிச்சுக்கிட்டு இருக்கா. கத்திரிக்காய் பறிச்சுக்கிட்டு இருக்கும் போதே வித்து போயிருது. நல்ல கத்திரிக்காய் ருசியா இருக்குங்கிறதுனால கொள்ளையில கத்திரிக்காய் பறிச்சுக்கிட்டு இருக்கும் போதே வாங்கிட்டு போயிடுறாங்க. இவங்களுக்கு கிடைக்கிறது இந்த பூச்சி கத்திரிக்காய், சொத்த கத்திரிக்காய், இந்த முத்துனது, இந்த மாதிரி கத்திரிக்காய் தான் வீட்டில் கிடக்கும். அந்த கடகப்பட்டியில் எடுத்துக்கிட்டு வருவாங்க. அப்போ அந்த கடகப்பட்டியில் எடுத்துக்கிட்டு வந்துட்டு அதையும் என்ன செய்வாங்க மாமியார்காரி, அதில் உள்ள நல்ல பகுதிகளை மட்டும் எடுத்து மகனுக்கும் தனக்கும் குழம்பு வச்சுக்குவா. மருமகளுக்கு அந்த கத்திரிக்காய் தோல், காம்பு இதுகளை மட்டும் மெனக்கட்டு தனியாக குழம்பு வச்சு மருமகளுக்கு வச்சிருவா. மருமகளுக்கு ரொம்ப பெரிய ஏமாற்றமாக இருக்கும், அவளுக்கு ஏமாத்தமா போயிடும், ஏக்கமாவே இருப்பா. அவங்க சாப்பிடும்போது புருஷன்கிட்ட சொல்லவும் மாட்டா. மாமியா சாப்பிட்டு போயிடும், புருஷனும் மாமியாலும் சாப்பிட்டு போயிடுவாங்க, அப்புறம் சாப்பிடுவா. சாப்பிட்டு இவளுக்கு பெரிய வருத்தம், இது கத்திரிக்காய் நமக்கு கிடைக்காம போச்சே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு நாள் என்ன பண்ணுறான், இப்படி போய்கிட்டு இருக்கும்போது புருஷன் சாப்பிட்டு எந்திரிக்கும் போது இந்த கத்திரிக்காயோட விதைப்பகுதி மட்டும் கீழே விழுந்துருது. இவ ஆசை அடக்க முடியாமல் அதை எடுத்து கீழே விழுந்ததை எடுத்து தின்னறான். புருஷன் பார்த்துட்டு திட்டுறேன், ஏன் இதை போய் கீழே விழுந்ததை எடுத்து திங்கிற அப்படின்னு. அவ சொல்றா, அவளுக்குள்ள அந்த ஆசை பூரா ஆத்திரமாயி கண்ணீர் வருது. அவன்கிட்ட ஒன்றும் சொல்ல முடியல, பகல்ல செவத்து கூட காது இருக்கும், நம்ம எதுவும் சொன்னா மாமியாவுக்கு தெரிஞ்சு போயிடும் சொல்லிவிட்டு நான் அப்புறம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா. இவன் என்ன நினைச்சுக்கிட்டா, சரி பொண்டாட்டி மாசமா இருக்கா போல இருக்கு, அது ராத்திரிக்கு சொல்லுவான்னு நினைச்சு இவன் போயிட்டேன். கடைசியில் ராத்திரியில பார்க்கும்போது அவ சொல்லி வருத்தப்படுறா, நான் கத்திரிக்காய் மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தேன்னு புருஷன்கிட்ட சொல்லாம சுதாரிச்சுக்கிட்டு, நான் உன் மேல உள்ள பிரியத்தாலையும் கத்திரிக்காய் சாப்பிடலாம், கத்திரிக்காய் மேல உள்ள ஆசையிலையும் தானே நான் இந்த ஊருக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தேன். கடைசியில் பார்த்தா உங்க அம்மா இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு அதிர்ச்சியா இருக்கு. என்ன அம்மா கத்திரிக்காய்க்காண்டி இப்படி பண்ணுதா அப்படின்னு சொல்லிவிட்டு, சரி நாளைக்கு நீ எப்பவும் போல சீக்கிரம் பொட்டியை எடுத்துக்கிட்டு கத்திரிக்காய் பறிக்கப்போ, நான் அம்மாவை இங்கே தாமதப்படுத்தி வைக்கிறேன், ஏதாவது வேலை சொல்லி நீ போகும்போதே மசாலா சாமான், தீப்பெட்டி முதற்கொண்டு எல்லாம் எடுத்துக்கிட்டு போயிரு. அங்கே உனக்கு எந்த அளவுக்கு கத்திரிக்காய் வேணுமோ, எப்படி கத்திரிக்காய் வேணுமோ அதை எடுத்து உன் நோக்கத்துக்கு சமைச்சு நீ நல்லா சாப்பிடு, நான் அம்மாவை கூட்டிக்கிட்டு வரேன் அப்படிங்கிறேன். இவளுக்கு ஒரே சந்தோஷம். ஆனால் அந்த சந்தோஷத்துலையுமே என்ன பண்ணுறா, சாமான்லாம் எடுத்து வச்சுட்டு மறுநாள் காலையில் அது ஒரு வரி எழுதியிருப்பாரு. காலையில் எல்லா வேலையும் பார்த்து வச்சுட்டு தான் அந்த கத்திரிக்காய் கொள்ளைக்கு போகிறாள். வீட்டில் பார்க்க வேண்டிய வேலையெல்லாம் பார்த்து வச்சுட்டு கத்திரிக்காய் கொள்ளைக்கு போகிறான். போய் பிஞ்சு பிஞ்சு கத்திரிக்காயா ஆசையா அவளுக்கு எவ்வளவு ஆசைப்பட்டாலோ அது பார்க்கையிலே அவ்வளவு நல்லா இருக்கிற அந்த ருசியை தூண்டுற அந்த கத்திரிக்காயா பறிக்கிறா. பறித்து நறுக்கி எண்ணெயெல்லாம் ஊற்றி அடுப்பத்தை வச்சு மசாலா போட்டு தாளிக்கும் போது அப்படி வாசம் ஆளை தூக்குதுமம்ல, அந்த மாதிரி வாசம் அப்படி பரகுது. அதிகால பொழுதுக்கும் இந்த வாசத்துக்கும் அப்படியே அவ்வளவு ஆசையா இருக்கு இவளுக்கே. இது சமைச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த வாசம் எங்கே வரையும் போகுது, அந்த ஊர் காளி கோயில் வரையும் போகுது. அந்த காளி அந்த வாசம் தாங்காம அந்த காளியே எந்திரிச்சு கத்திரிக்காய் கொள்ளைக்கு வந்துருது. கத்திரிக்காய் கொள்ளைக்கு இவ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. பின்னாடி நின்று தோளை தொட்டு கூப்பிடுது. என்ன அப்படிங்கிறான், எனக்கு கொஞ்சம் கொடு கத்திரிக்காய் அப்படிங்குது.
இவன் இல்லை தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சாப்பிட்றதுலே மும்முரமாக இருக்கா. அவளுக்கே கிடைக்காம கிடச்சிருக்கு, இதை எப்படி விடுவா அப்படின்னு. காளிதான்னு தெரியும் அவளுக்கு. தரமாட்டேன் அப்படின்னு சொல்ல, எனக்கு கொஞ்சோண்டு தாயணும் கொஞ்சோண்டு தானே, நான் தரமாட்டேன் அப்படின்னு சொன்னா ரொம்ப மறுபடியும் கட்டாயப்படுத்துது காளி. இவ கோபத்தில் நம்ம ஒரு வார்த்தை சொல்லணும்ல, சாவை காணோம் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. அந்த வார்த்தைக்கு எனக்கு அர்த்தம் தெரியல. அது திருநெல்வேலி பக்கம் உள்ள வார்த்தைகளா இருக்கும். கோயில்பட்டி, கோயில்பட்டி பக்கத்தில் இடைசேவல்ங்கிற ஊர். என்ன பண்றா, நானா நினைச்சுக்கிட்டேன், ஏன் சாவு இல்ல செத்து தொலைங்கிற மாதிரி அர்த்தமோ என்னமோ தெரியல. சாவை காணோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவ மறுபடியும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கா. இந்த வார்த்தையை கேட்ட உடனே காளி என்ன பண்ணுது, திரும்பி நடக்க கூட முடியாம திரும்பின வகையில் அப்படியே குப்புற விழுந்துருது. விழுந்த உடனே இவ காளி விழுந்ததும் தெரியும் இவளுக்கு. இவ அவசர அவசரமா கையெல்லாம் சப்பி கிப்பி விரல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு மாமியாலும் புருஷனும் வர்றதை பார்க்குறான். பார்த்த உடனே மற்றபடி எப்பவும் போல அதெல்லாம் மறைச்சிட்டு கத்திரிக்காய் பறிக்கிற மாதிரி பறிச்சுக்கிட்டு இருக்கா. இதை அடுத்த பகுதி, இதோட தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.